இந்த கூட்டணிக்கு பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணிக்கு வாக்கு செலுத்த விரும்புவது என்பது சுடுகாட்டிற்கு சென்று பாரதிய ஜனதா அரசு என்பது நரேந்திர மோடியின் அரசு என்பது மனிதகுல விரோதியான அரசு. பாரதிய ஜனதா அரசு 5 ஆண்டுகளிலே பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாகவும் மக்களுக்கு விரோதமாகவும் தான் ஆட்சி நடத்தியதை தவிர சமூக விரோத மனித குலத்திற்கு எதிரான செயல்களை எல்லாம் இந்த பாரதிய ஜனதா அரசின் காவி பயங்கரவாதிகள் செய்து கொண்டிருந்தார்கள். மோடியா லேடியா என்று பாரதிய ஜனதா கட்சியை இந்த மண்ணுக்குள்ளேயே விடாமல் தடுத்து நிறுத்தியவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். யாரார் என்று குறிப்பெடுத்துக் கொண்டு ஸ்னைப்பரை வைத்து ஒவ்வொருவரையும் தலையிலேயே சுட்டு இப்போது ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டியது ஒவ்வொரு தமிழரின், தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழன் மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதனின் கடமையாகும். அன்புமணி ராமதாஸ் அந்த பொறுப்பை எடுத்து நாங்கள் தான் தடை விதிக்கிறதுக்கு காரணம் என்று அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். அதே நேரத்திலே அதிமுக அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இந்த தடை தற்காலிகமானதுதான், நாங்கள் மேல்முறையீடு செய்வோம் என்கின்றார். இந்த இரண்டும் சேர்ந்து எப்படி கூட்டணியாக இருக்க முடியும்? ஒக்கி புயலுக்கு வரவில்லை, தானே புயலுக்கு வரவில்லை, கஜா புயலுக்கு வரவில்லை, எந்த புயலுக்கும் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே வரவில்லை. ஆனால் வாக்கு கேட்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்பு ஒரே மாதத்திலே 3 முறை வருகின்றார். தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற ஏப்ரல் 18ஆம் தேதி இந்திய தேசியத்தின் நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் தமிழ்நாட்டிலே நடைபெற இருக்கின்றது. கடந்த 5 ஆண்டுகளாக நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு இந்திய தேசத்தை ஆண்டு வந்தது. இந்த பாரதிய ஜனதா அரசு 5 ஆண்டுகளிலே பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாகவும் மக்களுக்கு விரோதமாகவும் தான் ஆட்சி நடத்தியதை தவிர அது மக்களுக்கான ஆட்சியாக இந்த 5 ஆண்டுகளில் ஒருபோதும் இருந்தது இல்லை. பல்வேறு திட்டங்கள், நாட்டின் வளர்ச்சிக்காக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் என்று கூறிக்கொண்டு பல்வேறு முறைகேடுகளிலே இந்த பாரதிய ஜனதா அரசு கடந்த 5 ஆண்டுகளாக ஈடுபட்டு வந்தது. அதுபோல திட்டங்கள், மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள், மக்கள் வளர்ச்சிக்கான திட்டங்கள் என்று கூறிக்கொண்டு ஜிஎஸ்டி போன்ற வரிகளை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தொழில்களுக்கு ஒரே வரியான ஜிஎஸ்டி என்ற வரியை கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிறு வணிகர்களின் வயிற்றிலே அடித்து அவர்களின் தொழிலை பிடுங்கி அவர்களை எல்லாம் தினக்கூலிகளாக இந்த நாட்டிலே 4 கோடிக்கு மேற்பட்ட இளைஞர்களின் வேலை வாய்ப்பை பறித்து 2 கோடி 3 கோடிக்கு மேற்பட்ட ஒரு சிறு குறு முதலாளிகளை எல்லாம் ஒரு தொழிலாளர்கள் போல தினக்கூலிகள் நிலைமைக்கு உருவாக்கியது இந்த பாரதிய ஜனதாவின் மோடி அரசு. அதுபோலவே ஜிஎஸ்டி என்ற திட்டம் கொண்டு வந்தது போலவே ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம் செய்கின்றேன் என்று 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை தடை செய்தார்கள். அந்த நோட்டுகளை தடை செய்தவுடன் அவர்கள் சொன்னது என்னவென்றால், வெளிநாட்டிலே பதுக்கி இருக்கக்கூடிய கருப்பு பணம் அனைத்தும் வீணாகி போய்விடும், கருப்பு பணம் ஒளிந்துவிடும் என்று கூறினார்கள். ஆனால் அது எதற்காக அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது என்றால், பெரும் முதலாளிகள் பதுக்கி வைத்திருக்கக்கூடிய கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்காக அந்த திட்டம் பயன்படுத்தப்பட்டது இந்த மோடி அரசினால். ஆனால் பொதுமக்கள் பல்வேறு இடத்திலே பலவிதமாக பாதிக்கப்பட்டார்கள். எந்த ஒரு முன் அறிவிப்பும் இன்றி தடை செய்யப்பட்ட காரணத்தினால் பல்வேறு இடங்களிலே திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தவர்கள், மருத்துவமனையில் இருந்தவர்கள், குழந்தைக்கு பால் வாங்க வழி இல்லாமல், வீட்டுக்கு பொருட்கள் வாங்க வழி இல்லாமல், தினமும் 2000 ரூபாய் மட்டும்தான் நீங்கள் பேங்க்ல எடுக்க முடியும் என்று சட்டம் கொண்டு வந்தார்கள். அதற்கு வரிசையாக நின்று பல தொழில்களை செய்தவர்கள் எல்லாம் அந்த தொழில்கள் நலிவடைந்து விட்டன. உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், திருப்பூர் மாவட்டம் என்பது பின்னலாடை தொழிலே இந்தியாவிலேயே சிறந்து விளங்கிய மாவட்டம். அந்த மாவட்டத்திலே 50,000 பின்னலாடை தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டது. அந்த 50,000 தொழிற்சாலைகளில் வேலை செய்த 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலையற்று இப்பொழுது நிர்கதியாக தமிழ்நாட்டிலே திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த திட்டங்களை கொண்டு வந்து ஜிஎஸ்டி போன்ற திட்டங்களை, பண மதிப்பிழப்பீடு போன்ற மக்கள் விரோத திட்டங்களை, எதற்கும் பயன்படாத வீணாய் போன திட்டங்களை கொண்டு வந்து மக்களை எல்லாம் அலைக்கழித்ததை தவிர இந்த அரசு வேறு எதுவும் செய்யவில்லை. இது மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பசுவை வைத்துக் கொண்டு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களிலே
தலித் மக்களை அடித்து கொலை செய்வது, அந்த மாடுகளை வண்டியில் எடுத்துக் கொண்டு வரும் வாகன ஓட்டிகளை பிடித்து அவர்களை நிர்வாணமாக நிற்க வைத்து சாட்டையால் அடிப்பது, பிரம்பால் அடிப்பது போன்ற சமூக விரோத மனித குலத்திற்கு எதிரான செயல்களை எல்லாம் இந்த பாரதிய ஜனதா அரசின் காவி பயங்கரவாதிகள் செய்து கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் நாம் ஊடகங்களிலே பார்த்தோம், நம் கண்ணால் பார்த்தோம். இந்த அரசுதான் இப்பொழுது மீண்டும் ஒரு புதிய இந்தியாவை உருவாக்குவேன் என்று சப்பை கட்டு கட்டிக்கொண்டு நம்ம இடத்திலே வந்து நிற்கின்றது. அதற்கு துணையாக இங்கே தமிழ்நாட்டிலே பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பாரதிய ஜனதா கட்சியுடன் கைகோர்த்து கொண்டு இந்த தேர்தலை சந்தித்து நம்ம எல்லாம் வாக்கு கேட்டு வருகின்றது. அம்மையார் ஜெயலலிதா இருந்தவரை மோடியா லேடியா என்று பாரதிய ஜனதா கட்சியை இந்த மண்ணுக்குள்ளேயே விடாமல் தடுத்து நிறுத்தியவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அந்த அம்மையார் இருந்த பொழுது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட மீத்தேன் திட்டம், கெயில் திட்டம், நீட் தேர்வு மற்றும் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு போன்ற திட்டங்களை எல்லாம் அவர்கள் எதிர்த்து நின்றார். ஆனால் அந்த அம்மையார் இறந்தவுடன் இந்த கொள்ளைக்கார அமைச்சர்களாக இருந்த எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் மற்றும் அவர்கள் உடனிருக்கும் அமைச்சர்கள் எல்லாம் தான் சேர்த்து வைத்த பணத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக அந்த அம்மையார் ஜெயலலிதா 20-30 ஆண்டுகளாக வளர்த்து நின்ற இந்த கட்சியை கொண்டு போய் மோடியின் காலிலே அடகு வைத்து, பிஜேபி இடத்திலே அடகு வைத்து இப்பொழுது அவர்களிடத்திலே கைகுலுக்கி கொண்டு தேர்தலை சந்திக்க வருகின்றார்கள். இந்தியாவிலேயே நெல் விளையும் களஞ்சியமாக இருக்கக்கூடிய டெல்டா மண்டலம், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி போன்ற பகுதிகளை உள்ளடக்கிய டெல்டா மண்டலம், அங்கே நெல் விளையக்கூடிய 60,000 ஹெக்டேர் விவசாய நிலத்தை இவர்கள் பெட்ரோ கெமிக்கல் மண்டலமாக அறிவிக்கின்றார்கள். நெல் விளையும் களஞ்சியத்தை, நெற்களஞ்சியத்தை ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியா என்று சொல்வார்கள். அந்த ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த டெல்டா பகுதியை இவர்கள் அழித்து ஒழிப்பதற்கான அங்கே திட்டங்களை கொண்டு வந்தார்கள். அங்கே ராட்சத குழாய்களை வைத்து உள்ளே இருக்கக்கூடிய மீத்தேன் என்ற வாயுவை எடுத்து பன்னாட்டு கம்பெனிகளுக்கு வியாபாரம் செய்யும் பெரும் செல்வந்தர்களுக்கு இடைத்தரகராக இந்த மோடி அரசு செயல்பட்டது. மோடி அரசுக்கு இடைத்தரகராக இங்கே எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டுக் கொண்டிருந்தார். அதை தடுத்த பல்வேறு மக்களை கொண்டு போய் சிறைப்படுத்தினார்கள். தொடர்ச்சியாக பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் பலமுறை சிறைப்படுத்தப்பட்டார். அதுபோல சேலத்திலே சமூக ஆர்வலர் பியூஷ் மானுஸ் அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டார். வளர்மதி அவர்கள் பல தடவை மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்ததன் காரணமாக சிறைப்படுத்தப்பட்டார். அதுபோல மே 17 இயக்கத்தின் தோழர் திருமுருகன் காந்தி, நான் இளமாறன், தோழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் டைசன் உட்பட அருண்குமார் உட்பட எங்கள் 4 பேரை நினைவேந்தலில் மெழுகுபத்தி ஏந்ததற்காக எங்களை சிறையிலே அடைத்து 122 நாட்கள் எங்களை 4 மாதத்திற்கு மேல் சிறையில் அடைத்து வைத்திருந்தார்கள். அதன் பின்பு திருமுருகன் காந்தி வெளிநாடு சென்று ஐநா சபையிலே தூத்துக்குடி இந்த படுகொலை பற்றி இந்த எடப்பாடி அரசு தூத்துக்குடியிலே அமைதியான முறையிலே போராடிய மக்களின் மீது அந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர்களை, அந்த போராட்டத்திற்கு முன்னின்றவர்கள் யார் என்று குறிப்பெடுத்துக் கொண்டு, யதார்த்தமாக நடந்ததில்லை, யார் என்று குறிப்பெடுத்துக் கொண்டு ஸ்னைப்பரை வைத்து ஒவ்வொருவரையும் தலையிலேயே சுட்டு, கைகாலிலே சுட்டால் உயிர் படுத்தி விழுவார்கள் என்று தலையில் ஒவ்வொருவரையும் தலையில் சுற்று கொலை செய்திருக்கின்றார்கள். இந்த கொலைகார எடப்பாடி அரசின் இந்த கொலையை பற்றி ஐநா சபையிலே சென்று பேசியதற்காக திருமுருகன் காந்தியை கைது செய்து வந்து தனிமை சிறையிலே அடைத்து 55 நாட்கள் அவரை அடைத்து வைத்திருந்தார்கள். அவர் உள்ளே கொடுக்கப்பட்ட உணவில் ஏதோ கலந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் வெளிவந்தவுடன் இப்பொழுது தொடர் சிகிச்சையிலே இருந்து கொண்டிருக்கின்றார். அதுபோல தோழர் வேல்முருகன் அவர்களை இந்த 8 வழிச்சாலை என்ற மக்கள் விரோத திட்டத்திற்காக இந்த எடப்பாடி அரசு பணம் பறிப்பதற்காக பணத்தை, கமிஷனை 10%, 20% கமிஷன், 15,000 கோடி, 10,000 கோடி அந்த ரோடுகளில் அந்த சாலைகள் போடுவதற்கான திட்டத்தின் தொகை 10,000 கோடி, 15,000 கோடி, அதிலிருந்து 1,000 கோடி, 2,000 கோடி கமிஷன் வரும் என்பதற்காக தேவையில்லாத மக்களுக்கு பயன்படாத ஒரு சாலை, 8 வழிச்சாலை போட முன்வந்து அதை செயல்படுத்த மக்களிடம் இருந்த விவசாய நிலங்களை எல்லாம் புடுங்கியது. அங்கே மக்கள் கதறி அழுத காட்சிகளை நாம் பார்த்தோம். அங்கே களை எடுத்து அந்த நெல் விதைத்து, விவசாய பயிர் விதைத்து, விதை விதைத்து 3 மாதம் 6 மாதம் தண்ணீர் பாய்ச்சி தவமாய் கிடந்து அவர்கள் சம்பாதித்த அந்த நிலங்களை எல்லாம் அரசு ஒரே நாளில் கொண்டு போய் கல்லை நட்டி பிடுங்க பார்த்தது. அதற்கு எதிராக பல்வேறு இயக்கங்கள் இங்கே போராடின தமிழ்நாட்டிலே.
அதுபோல அந்த திட்டங்களுக்காக போராடிய தோழர் வேல்முருகன் அவர்களை கொண்டு போய் சிறையில் அடைத்தது. அதுபோல ஒக்கி புயல் வந்தது. ஒக்கி புயலிலே மீனவர்கள் காணாமல் போனார்கள். இந்தியா மிகப்பெரிய ராணுவத்தை வைத்திருக்கின்றோம், மிகப்பெரிய கப்பல் படையை வைத்திருக்கின்றோம், உலகத்தின் அதிசிறந்த விமானப்படையை வைத்திருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய நமது நரேந்திர மோடியின் பாரதிய ஜனதா அரசு அந்த மீனவர்களை காப்பாற்றுவதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்த மீனவர்கள் புயலிலே மாட்டி 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் காணாமல் போனார்கள். அவர்கள் சிதைந்த புணங்களை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த மீனவர்கள் தங்களுடைய கையில் இருக்கும் நகைகளை தோட்டான்களை அடகு வைத்து அவர்கள் டீசல் வாங்கி சென்று அந்த பிணங்களை மீட்டு வந்தார்கள். இப்படி அதுபோல ஒக்கி புயல் போல கஜா புயல் என்று இறுதியாக வந்தது. புதுக்கோட்டை வேதாரண்யம் பகுதிகளிலே கஜா புயல் வந்தது. மிகப்பெரிய தாக்கம். தமிழ்நாட்டிலே 1/3 பங்கு அழிந்து விட்டது. 2000 மரம் வைத்திருக்கும் விவசாயிக்கு 2000 மரம் விழுந்து விட்டது. 20 மரம் வைத்திருக்கும் விவசாயிக்கு 20 மரம் விழுந்து விட்டது. அங்கே வீடுகள் பறந்து விட்டன, வீடுகள் இருக்கின்ற கூரைகள் பறந்து விட்டது, வீடுகள் இடிந்து விட்டது, வாழ்வதற்கு வழி இல்லை, காலை உண்பதற்கு உணவில்லை, குழந்தைகளுக்கு குடிப்பதற்கு பால் இல்லை, படுத்து உறங்குவதற்கு வீடில்லை என்ற நிர்கதியாக மக்கள் நின்ற பொழுது அதற்கு கூட இந்த மோடி, நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வருத்தமோ இங்கே வந்து அந்த மக்களை சந்திப்பதையோ சந்தித்து ஆறுதல் கூறவோ செய்யவில்லை. ஒக்கி புயலுக்கு வரவில்லை, தானே புயலுக்கு வரவில்லை, கஜா புயலுக்கு வரவில்லை, எந்த புயலுக்கும் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே வரவில்லை. ஆனால் வாக்கு கேட்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்பு ஒரே மாதத்திலே 3 முறை வருகின்றார். வாக்கு கேட்பதற்கு மட்டும் வருகின்ற மோடி என் மக்கள் சாகும் பொழுது, என் மக்கள் உணவில்லாமல் பசித்த வயிறோடு கையேந்து நிற்கும் பொழுது வராததற்கான காரணம் என்ன? அப்படிப்பட்ட நிலையில் மக்கள் வஞ்சிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இவர்கள் கைகோர்த்து கொண்டு, இந்த எடப்பாடியும் இவர்களும் கைகோர்த்து கொண்டு நம்மிடத்திலே வாக்கு கேட்க வருகின்றார்கள். இவர்களை புறக்கணித்து இவர்களை இந்த மண்ணிலிருந்து இப்போது ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டியது ஒவ்வொரு தமிழரின், தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழன் மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனின் கடமையாகும். ஏனென்றால் பாரதிய ஜனதா அரசு என்பது, நரேந்திர மோடியின் அரசு என்பது மனிதகுல விரோதியான அரசு, மனித குலத்திற்கே அது விரோதியான அரசு. அந்த அரசை நாம் இங்கிருந்து அகற்ற வேண்டியது என்பது தமிழர் விடியல் கட்சி எடுத்திருக்கும் தேர்தல் நிலைப்பாடு. இது மட்டுமல்ல, பாரதிய ஜனதாவை பற்றி, அவர்களின் கொடூரத்தை பற்றி ஒரு சம்பவத்தை நான் சொல்கின்றேன். குஜராத்திலே நரேந்திர மோடி அவர்கள் முதல்வராக பதவி ஏற்கின்றால், முதல்வராக பதவி ஏற்றவுடன் நரேந்திர மோடி அவர்களின் கட்டளையின் பேரிலே குஜராத்திலே இஸ்லாமிய சமுதாய மக்களின் மீது ஒரு மிகப்பெரிய கலவரம் கட்டவிழ்க்கப்படுகின்றது. அந்த கலவரத்திலே ஈடுபட்டு பல கொலைகளை செய்த ஒருவன் வாக்குமூலத்தில் தெரிவித்ததை நான் சொல்கின்றேன். அங்கே காவல்துறைகள் எங்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். நாங்கள் ஒரு குழுவாக சென்று ஒரு இஸ்லாமியர் காலனிக்குள்ளே புகுந்தோம். என்னுடன் வந்த தோழர்கள் எல்லாம் கண்ணில் பட்ட இஸ்லாமியர்கள், பெண்கள் என்று பார்க்காமல், ஆண்கள் என்று பார்க்காமல் அனைவரையும் இரும்பு தடியாலும் கத்தியாலும் கோடரியாலும் அடித்து வெட்டினார்கள், சிதைத்து கொலை செய்தார்கள். நான் என் அருகிலே சென்று கொண்டிருந்த ஒரு இஸ்லாமிய பெண் சென்று கொண்டிருந்தார். நான் கையிலே வைத்திருந்த இரும்பு தடியால் அவள் தலையிலே ஓங்கி அடித்தேன். ரத்தம் பீரிட அலறி சாய்ந்தாள் அந்த பெண். அலறி சாய்ந்த பெண்ணின் வயிறை பார்த்தேன். வயிறு பெருத்திருந்தது. அந்த பெண் தாயாக போகின்றால், வயிற்றிலே குழந்தை இருக்கின்றது என்பது எனக்கு தெரிந்தது. அது இஸ்லாமிய பெண் என்றவுடன் எனக்கு வந்த வெறியிலே அந்த பெண்ணின் பிறப்பு உறுப்பிற்குள் கையை விட்டு அதில் இருந்த அந்த கருவை, இஸ்லாமிய கருவை பிடுங்கி எறிந்தேன். அப்பொழுதுதான் நான் இந்த இந்துத்துவா பார்ப்பனியம் கற்றுக் கொடுத்த இந்த இந்துத்துவாவின் மகன் என்ற பெருமை அடைந்தேன் என்று பாரதிய ஜனதாவை சார்ந்த ஒரு காவி பயங்கரவாதி, காவி தீவிரவாதி தான் கொலை செய்தை வாக்கு மூலமாக கொடுத்திருக்கின்றார். இப்பொழுது நமது சென்னை உயர்நீதிமன்றம் 8 வழிச்சாலைக்கு தடை விதித்திருக்கின்றது. அந்த தடை நாங்கள் தான் விதித்தோம் என்று அன்புமணி ராமதாஸ் அந்த பொறுப்பை எடுத்து நாங்கள் தான் தடை விதிக்கிறதுக்கு காரணம் என்று அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். அதே நேரத்திலே அதிமுக அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இந்த தடை தற்காலிகமானதுதான், நாங்கள் மேல்முறையீடு செய்வோம் என்கின்றார். இந்த இரண்டும் சேர்ந்து எப்படி கூட்டணியாக இருக்க முடியும்? இவர்கள் எப்படி இந்த மண்ணுக்கு நேர்மையாக இருப்பார்கள் என்பதை நீங்க யோசித்து பாருங்கள். இவர்களை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டியது நமது கடமையாக இருக்கின்றது. ஆகவே மக்கள் தெளிவாக சிந்தித்து செயல்படுங்கள்.
நீங்கள் வாக்களிக்க செல்லும் பொழுது யோசித்து பாருங்கள். ஜல்லிக்கட்டிலே நம்மளை அடித்து துரத்தியவர்கள் யார் என்று யோசித்து பாருங்கள். உலகமே வியக்கும் அளவிற்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடத்தினோம். அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை, அமைதியான முறையிலே நடந்த போராட்டத்தை, மக்கள் திரளாக, இளைஞர் திரளாக நடந்த போராட்டத்தை கலவரமாக மாற்றியது நமது தமிழ்நாடு அரசு. காவல்துறையை வைத்து ஆட்டோக்களை எரித்து குடிசைகளை கொளுத்தியது தமிழ்நாடு அரசு. அதுபோல பல்வேறு இடங்களிலே பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தவர்களை எல்லாம் கைது செய்து சிறைப்படுத்தியது இந்த தமிழ்நாடு எடப்பாடி அரசு. இவர்கள் இருவரையும் நாம் இந்த தேர்தலிலே மண்ணை கவ வைத்து டெபாசிட் கூட வாங்காத அளவிற்கு அவர்களை தோற்கடிக்க வேண்டியது நமது கடமை. இதையும் மீறி நாம் வாக்கு செலுத்த விரும்பினார் இந்த கூட்டணிக்கு, பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணிக்கு வாக்கு செலுத்த விரும்புவது என்பது சுடுகாட்டிற்கு சென்று குழியை தோண்டி நாமே நம் குடும்பத்துடன் படுத்து புதைமூடி சாவதற்கும் அவர்களுக்கு ஓட்டு போடுவதற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆகவே தமிழகத்தில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் இந்த கூட்டணியை, அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை புறக்கணிக்குமாறு தமிழர் விடியல் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். திருமுருகன் காந்திக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனை, அதே பிரச்சனை ஒன்று விடாமல் வேல்முருகனுக்கு இருக்கு. அது எப்படி? நாங்கள் கடந்த முறை சிறைக்கு போகும்போது இந்த குற்றச்சாட்டு நாங்கள் வைக்கல. இப்போது இந்த முறை திருமுருகன் போகும்போதோ வேல்முருகனோ 2 பேரும் இதே உடல் நலிவுற்று இருக்கிறார்கள். அதே பிரச்சனையும் போது என்ன இவங்களுக்கு கலந்து கொடுத்தாங்க நாங்கள் அரசை கேள்வி கேட்க விருப்பப்படுகிறோம்.